ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோம் ஸ்வீட் ஹோம் ஜேர்னியில் எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எள்ளு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 3/4 கப் எள்ளு, 1/2 கப் பச்சை வேர்க்கடலை, இனிமே தான் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம், 1/2 கப் வெல்லம் உடச்சி தூள் தூளாக பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கும்போது உருக்கி ஊற்றி உருண்டை பிடிச்சோம்னா உடஞ்சி தூள் தூளாக விழாமல் இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாதாம் நம்ம ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை பாதியாக கட் பண்ணி கூட அங்கங்கே வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம பச்சை வேர்க்கடலை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டியும் வறுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்ல பெரிய பேனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா முழுசாகவும் போட்டு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் அங்கங்கே பிளாக் டாட்ஸ் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இல்லைன்னா உள்ளே நல்லா வறுபடாமல் இருந்துச்சுன்னா அதை அரைக்கும்போது சரியாக வராது. அதே கடாயில் நம்ம எள்ளு போட்டு வறுத்துக்கலாம். கடாய் சூடாகவே இருக்கனால எள்ளு சீக்கிரமாகவே வறுபடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மாற்றிட்டு அது ரெண்டுமே நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா அதோட தோலை உரித்து, வேர்க்கடலையோட தோலை உரித்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் எள்ளையும் வேர்க்கடலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். அது கூட கொஞ்சம் வெல்லத்தையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா முழுசாக போட்டு அரைச்சோம்னா அது நம்மளால் ஃபுல்லாக போட்டு அரைச்சி சரியாக அரைக்க முடியாது. இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரே முட்டுக்காக போட்டு அரைக்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிளறி விட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். மறுபடியும் போட்டு மூடி இன்னொரு ரவுண்டு விடலாம். அதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் நம்ம கொட்டிக்கலாம். கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற மொத்த வேர்க்கடலையும் எள்ளையும் அரைச்சி எல்லாத்தையுமே போட்டு ஒன்றா போட்டதுக்கப்புறம் தான், அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அதை மிக்ஸ் பண்ணணும். நல்லா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு இடத்துல நம்ம அரைக்கும்போது வெல்லம் கம்மியாக இருக்கலாம், ஒரு இடத்துல வேர்க்கடலை கம்மியாக போட்டிருக்கலாம். அதனால் நல்லா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்ம நெய்யை நல்லா சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றினாலே போதும். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறமா அதை நம்ம பிசைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா லைட்டாக அங்கங்கே கட்டியாக இருக்கும். அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டோம்னா நம்ம உருண்டை பிடிக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா கை ஃபுல்லாக எடுத்து நல்லா உருண்டை பிடிங்க. நல்லா அழுத்தி உருண்டை பிடிக்கும்போது அது நல்லா ரவுண்டு பாலாட்டம் வரும் உங்களுக்கு. நம்ம ரொம்ப நைஸாக அரைக்க மாட்டோம், கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சிக்கலாம். அப்போ தான் அது மென்று சாப்பிடும்போது நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப மாவு மாதிரி இருந்தாலும் அது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம கொரன்னு அரைச்சிட்டு கொஞ்சம் நல்லா கெட்டிமாக பிடிச்சி உருண்டை பிடிச்சிக்கலாம். இது ஒரு ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். பசங்களுக்கு நம்ம எவ்வளோ தான் ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுத்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு உருண்டையாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அதுக்குள்ளே என்ன இருக்குன்னுலாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஓடி ஆடி விளையாடும்போது அவங்க பாட்டுக்கு ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இந்த பீனட்ஸ்லாம் நம்மளோட நாட்டில் நமக்காக விளைஞ்சது. அதாவது பாதாம் எந்த அளவுக்கு நல்லதுன்னு சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு இந்த பீனட்ஸும் ரொம்ப நல்லது. நம்ம பசங்களுக்கு ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் கூட கிடையாது. ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். வேர்க்கடலை, எள்ளு, வெல்லம், இது 3 தான் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே ஒரு 1/2 அன் ஹவர், மேக்ஸிமம் 1/2 அன் ஹவர், அது கூட அந்த தோலெல்லாம் உரிக்கிறதுக்காக தான் இதை நம்ம செஞ்சு ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு டெய்லி நம்ம பசங்க கையில் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்கன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.